எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். புளியோதரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் கோவில் புளியோதரை சின்ன தொன்னையில் கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளும் தான் வீட்டில் செய்கிறோம். ஏன் இந்த டேஸ்ட்டோ இந்த கலரோ நமக்கு வரல அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நான் அதே மாதிரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது கோவிலில் மடப்பள்ளியில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு நான் செஞ்சது. மடப்பள்ளி அப்படிங்கிறது தினமுமே சுவாமிக்கு அந்த மடப்பள்ளியில் தான் பிரசாதங்கள்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதை பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோவிலில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். பொதுவாக நம்ம கோவில் பிரசாதம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோவில் மடப்பள்ளியிலேயே செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டா தான் அது பிரசாதம்ங்கிறது. நம்ம கோவிலில் ஸ்டால் வச்சுருப்பாங்க, அதில் பிரசாதம் விற்பாங்க பார்த்தீங்களா, லட்டு, அதிரசம், புளியோதரை, அதெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணது கிடையாது. சும்மா நம்ம ஆசைக்கு வேணால் சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நான் செய்து காமிக்கக்கூடிய புளியோதரை பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியிலே சுவாமிக்கு செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய அந்த முறைப்படி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கோவிலில் செய்கிற புளியோதரை மாதிரியே செய்கிறதுக்கு முதல்ல நம்ம புளி எடுத்துக்கிறது எந்த மாதிரி புளி அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் காமிக்கிற புளி பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த புளியோதரை கலர் நல்லா வரணும் அப்படின்னா பழைய புளி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த புளியோதருடைய கலர் நல்லா அமையும். கலர் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டாலே உங்களுக்கு டேஸ்ட்டும் அதில் போடுற சாமானோடு சேர்த்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பால் நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கமலா ஆரஞ்சு அளவுக்கு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம் புளி எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக உருட்டியிருக்கேன். நல்லா கையில் அடங்குற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருந்த நார், அப்புறம் புளியில் இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா பிரித்து விட்டுட்டு, ஏன்னா இதில் நிறைய ஓடு இருக்கும். பழைய புளின்னா உங்களுக்கு நிறைய ஓடெல்லாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் 2 முறை க்ளீன் பண்ணுறேன். நல்லா வெந்நீரில் கொதிக்க வைக்கணும். நல்லா ஜூஸ் கிடைக்கணும் அப்படின்னா எப்போதுமே நீங்கள் சமையலுக்காகட்டும் எல்லாத்துலேயுமே முதல்ல நீங்கள் நல்லா புளியை தண்ணியில் கொதிக்க வச்சாதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு புளி கரைசல் வேஸ்ட் ஆகாது. அந்த புளியில் பார்த்தீங்கன்னா கரைக்க கரைக்க அந்த பல்ப்பு வந்துட்டே இருக்கும். இப்போ நான் எடுத்து அடுப்பில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா ஒரு கொதிக்கிற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் நான் அடுப்பை நிறுத்த போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பல்ப்பு கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கரைக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஈஸியாக நம்ம புளியை கரைக்கலாம். அடுத்தது ஒரு வாணலி எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நான் உங்களுக்கு புளி அளந்து காமிச்சாலும் அதில் பாதி அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ தோல் எடுத்த வெள்ளை எள்ளு எடுத்திங்கன்னா அந்த கலர் நல்லா கிடைக்காது. இது டிமார்ட்டு, ரிலையன்ஸில் தான் இந்த மாதிரி கருப்பு எள் கிடைக்குது. இல்லைனா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி லைட் ப்ரௌன் கருப்பு எள் கூட எடுத்துக்கலாம். நல்லா படபடன்னு உங்களுக்கு பொரியுது பார்த்தீங்களா அந்த எள். இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இது வறுத்து சேர்க்கக்கூடிய சாமான்கள் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை விட அதிகமாக 3 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கணும், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படி சாதம் கிளறலாம் இந்த புளியோதரை. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வாணலியில் போட்டு ட்ரையாக வறுக்க போகிறோம். முதல்ல நம்ம போட வேண்டியது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கொஞ்சம் சூடு ஏறினப்புறம் அந்த மல்லி சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவு சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக ஒரு நிறம் மாறணும், நல்லா வாசனை வரும். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பெருங்காயமும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 10 சாத்தூர் மிளகாய், இது கூட கொஞ்சம் கலருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா இன்னும் 2 சாத்தூர் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அதாவது 12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுவும் அந்த வறுக்கிற பொருட்களோடையே சேர்ந்து நல்லா சூடு ஏறுறப்ப உங்களுக்கு அந்த மிளகாயும் நல்லா வறுபடும், மொறு மொறுன்னு ஆகும். பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நல்ல நிறம் வந்திருக்கு, வாசனையும் வரும். இப்போ பிளேட்டில் ஆற வச்சுடலாம். முதல்ல சின்ன மிக்ஸி ஜாரில் எள்ளை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தனியாக பண்ணிக்கோங்க. எள்ளையும் வறுத்த சாமான்களையும் சேர்த்துட்டிங்கன்னா எள்ளில் ஒரு எண்ணெய் பசை இருக்கும். அதனால் பருப்புகள் பொடியாகாது. தனித்தனியாக தான் வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க வச்சு ஊற வச்ச அந்த புளி கரைசல் ஆல்ரெடி முன்னாடியே நான் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா உங்களுக்கு வெந்நீரில் ஊற வச்சேன். ஜூஸ் வடிகட்டலால் வடிகட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதை விட நமக்கு ஜல்லடையில் ரவைக்கும் அடுத்தது ஒரு பெரிய கன்று உள்ள ஜல்லடை இருக்கும். இப்போல்லாம் நிறைய சில்வர்லேயே கிடைக்குது. அந்த மாதிரி ஜல்லடை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம வடிகட்டலாம். இது எதுக்காக இந்த மாதிரி வடிகட்டுறோம் அப்படின்னா அந்த வேறு புளியில் இருக்கிற அந்த நார், கொட்டை இருக்குது, அது முக்கியமாக ஓடு. நிறைய அந்த புளி ஓடு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நம்ம அந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணுறப்ப கல் மாதிரி நரன்னு இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறது நல்லது. இல்லைன்னா ப்ளெயினாக நீங்கள் கையால் வடிகட்டிட்டு புளி ஜூஸை கூட கடைசியாக நீங்கள் இந்த ஜூஸ் வடிகட்டில் வடிகட்டலாம். நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க. கடைசி வரைக்கும் நம்ம இந்த புளி கரைசலை எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சாம்பார் ரசம் பண்ணுற அளவுக்கு இது பாக்கி எனக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவேன். இதை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த புளி கரைசலை மறுநாள் சாம்பார் ரசம் 2மே செய்யக்கூடிய அளவுக்கு அந்த புளி பல்ப்பு பாக்கி இருக்குது. நிறைய தண்ணி விட்டோம்னா உங்களுக்கு இந்த புளி கரைசல் கொதிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஒரு கெட்டி வாணலியில் எந்தவித ஆயில் போட்டு தாளிதம்லாம் சேர்க்காம எடுத்து வச்சிருக்கிற அந்த 1/2 லிட்டர் புளிக்கரைசலையும் 3 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சாதாரணமாக நம்ம எப்படி தண்ணி கொதிக்குமோ அந்த மாதிரி இந்த புளி கரைசல் கொதிக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்காமல் இந்த புளி கரைசலை கொதிக்க வைக்கிறப்ப உங்களுக்கு டைல்ஸில் கேஸ் ஸ்டவ் முழுக்க தெறிக்காது. நீங்கள் எண்ணெய் சேர்த்து நீங்கள் புளி கரைசல் கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியே முழுக்க தெறிக்கும். இப்போ ஒரு 1/4 பங்கு அளவுக்கு இந்த புளி கரைசல் கொஞ்சம் குறுகியிருக்கு பாருங்கள். கொதிச்சு இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த டைமில் நமக்கு புளி கரைசலுடைய இந்த பச்சை வாசனையும் போயிருக்கும். இந்த டைமில் நம்ம அடுத்தது பொடி பண்ணி வச்சுருக்கிற கருப்பு எள்ளும் அதே போல் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்கள் 2 தனித்தனியாக வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த கருப்பு எள்ளு அப்படியே நம்ம போட்டுவிடக்கூடாது. 3 டீஸ்பூன் தான் அந்த பொடி போட்டுக்கிறேன். அதே போல் இந்த வறுத்த பொருட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ நான் காமிச்ச அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் அப்படியே நீங்கள் கொட்டிடாதீங்க. வறுத்து பொடி பண்ணது கட்டி தட்டாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்கரைசலில் கலந்து விடுங்க. திரும்ப ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எடுத்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்த அளவு புளிக்கு கரெக்டாக இருக்குது இந்த வறுத்த சாமான்கள். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை போட்ட உடனேயே இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் இருக்கிறதுனால புளிக்கரைசல் நல்லா திக்காயிடும். ஓரளவுக்கு கெட்டிப்படுது பாருங்கள். இந்த பொடி போட்டதுலேருந்து கரெக்டாக 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த புளிக்கரைசலை கிளறிண்டே வந்தீங்கன்னா ஒரு லேகியம் பதத்துக்கு வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு சூடு ஆறுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கெட்டிப்பட்டிருக்கும். இப்போ பாருங்களேன், நல்லா ஒரு லேகியம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். அதனால் இதை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அந்த பருப்பெல்லாம் ஊற ஊற உங்களுக்கு இன்னுமே கெட்டிப்பட்டுடும். இப்போ இனிமே தான் நம்ம இதுக்கு தாளிதம் செய்ய போகிறோம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு 5, 6 வரமிளகா, ஒரு 3, 4 ஆறுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை, பச்சை நிலக்கடலை இல்லை வறுத்த நிலக்கடலை. எந்த கப்பில் புளி எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு நல்லெண்ணெய். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேறு எந்த குக்கிங் ஆயிலும் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம நிலக்கடலையை சேர்த்துக்கணும். நிலக்கடலை பச்சை நிலக்கடலைனா வறுபடுறதுக்கு நேரம் எடுக்கும். முதல்ல அந்த நிலக்கடலையை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கழித்து அடுத்தது கடுகு. கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் 1 பை 1 போடுங்க. இதெல்லாம் போட போட உங்களுக்கு டக்குன்னு திரும்பவும் சூடு தணிய ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடு ஆகாது. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கடைசியாக நம்ம அதாவது ஓரளவு பாதி நேரம் பருப்புகள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மிளகாய் போடணும். நீங்கள் நிலக்கடலை போடுற நேரத்துலேயே இந்த மிளகாய் போட்டால் கருத்து போயிடும். ஒரு 50% உங்களுக்கு பருப்புக்கெல்லாம் நிறம் மாற ஆரம்பித்தோடனே கடைசியாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன் பாருங்கள். பெருங்காயத்தூள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சட்டுன்னு நிறம் மாறிடும். எல்லாமே சரியான அளவில் பொரிஞ்சிருக்கணும். கடைசியாக இந்த 3 ஆறுக்கு கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா படபடன்னு உங்களுக்கு அந்த கருவேப்பிலை பொரியும். எல்லாமே ஒரே மாதிரி கலர், அதிக அளவுக்கு தீஞ்சு போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நல்லாவே கலர் வந்திருக்கு பாருங்கள். மிளகாய் கரெக்டாக பொரிஞ்சிருக்கு, நிலக்கடலை பொரிஞ்சிருக்கு, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அப்படியே எண்ணெயோடு சேர்த்து நம்ம அந்த கிளறி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசல் பருப்புகளோடு சேர்த்து அப்படியே சேர்த்துடணும். நல்லா கிளறுங்க. கிளறிட்டு அப்படியே நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவுக்கு இந்த கிளறி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த புளிக்காய்ச்சலுக்கு 1.5 கிலோ அரிசியை நம்ம குக்கர்லையோ இல்லை தனியாக வடித்து ஆற போட்டு புளியோதரையாக கிளறலாம். இப்போ நம்ம அவ்வளோவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீடுகளில் இந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துப்போம். நல்லா எண்ணெய் அப்படியே மிதக்குது பார்த்தீங்களா? நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கோ டப்பர்வேர் கண்டெய்னர் இல்லைன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த புளி உப்பெல்லாம் இருக்கிறப்ப நம்ம ஒரு தரம் குறைவான பிளாஸ்டிக் டப்பானா அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். உடம்புக்கு ரொம்ப கெடுதல். எடுத்து நான் இப்போ காமிக்கிற பாருங்கள். டப்பாவில் போட்டோடனே எண்ணெய் பார்த்திங்கன்னா அதுவே மேலே நிற்கும்.
அதனால் நான் எடுத்திருந்த புளி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வெளியிலே வச்சா ஒரு 15 நாள், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது மேலே கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த வானிலையே நான் புளியோதரை இப்போ கிளற போகிறேன். இதையும் நம்ம அந்த கிரேவியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் புளியோதரை கிளறப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சாதத்தில் விட்டு கிளறுவோம். அதுக்கு பதிலாக அந்த வானலியில் விட்டுருக்கேன். இதுக்குண்டான தாளிதம் சேர்த்தது வீடியோ மிஸ் ஆகிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை நிலக்கடலையோ வறுத்த நிலக்கடலையோ சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு அறுக்கு கருவேப்பிலை. இதை சேர்த்து நம்ம அப்பப்போ நம்ம புளிக்காய்ச்சல் சேர்த்து புளியோதரையாக கிளறப்ப அந்த தாளிதம் இன்னுமே க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம புளிக்கரைசலோட அந்த தாளிதம் சேர்த்ததுனால ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ 2 வழக்கு சாதத்தில் நான் சேர்த்துருக்கேன். இந்த எள்ளு பொடி நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதே நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ், கர்ப்பிணி ஸ்திரீகள் இருந்தாங்கன்னா இந்த எள்ளு பொடி இல்லாமல் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க எள்ளெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் எள்ளு பொடி மேலே தூவுனா வாசனை அதிகமாக இருக்கும். இப்படி தான் கோவிலில் செய்கிறாங்க. நல்லா பெசறிட்டேன். அந்த கலர் பார்த்தீங்களா, கோவிலில் எப்படி கொடுப்பாங்களோ அப்படியே நான் 100% உங்களுக்கு எல்லா சீக்ரெட்டையும் உங்களுக்கு சொல்லி இதை பக்காவாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கோவிலில் எப்படி தொன்னையில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி நான் எல்லாம் வச்சு எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அதனால் அவசியம் இந்த டிப்ஸ் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, லஞ்ச் பாக்ஸில் வாரத்துக்கு 2 நாளாவது இந்த புளியோதரையை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு வத்தல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் சுலபம். ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.